இன்றைய வேத வசனம் எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். 1 தெசலோனிக்கேயர் 2:19. அருமையானவர்களே, நமக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இயேசு கிறிஸ்து வரும்போது இருப்பவர்கள் யார் தெரியுமா? நாம் அவருக்கென்று ஆதாயம் பண்ணுகிற ஆத்துமாக்கள். நம்ம மரிக்கும்போது இந்த உலகத்திலேருந்து ஒன்றையுமே நம்ம கொண்டு செல்ல முடியாது. ஆனால் நாம் தேவனுக்காக செய்த கிரியைகள் நம்மோடு கூட வரும் என்பதை மறந்துவிடக்கூடாது. கொரோனா காலத்தில் எங்கே பார்த்தாலும் ஃபுல் லாக்டவுன். அப்படி இருந்தும் கூட எனக்கு கொரோனா வந்து விட்டது. வீட்டுக்குள்ளே 2 நாள் இருந்தேன். ஃபீவர் குறையில. ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டேன். சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் எனக்காக பலர் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அதே சமயத்தில் கொரோனாவில் இருந்த என்னுடைய வயதை சேர்ந்த பலர் இறந்து விட்டாங்க. மரணம் சம்பவித்து கொண்டே இருந்தது. எல்லாருக்கும் பயம். எங்கள் வீட்டாரும் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். ஆண்டவருடைய கிருபையினால் நல்ல சுகம் பெற்று வெளியே வந்தேன். வந்து எங்கள் வீட்டார் எல்லாருக்கும் ஒரே மகிழ்ச்சி. எங்கள் பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். வெல்கம் ஹோம் என்று சொல்லி கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடினாங்க. அப்போது பக்கத்து வில்லேஜிலேருந்து ஒரு தம்பியும் அவளுடைய அக்காவும் வந்தாங்க. அந்த பிள்ளை சிறு வயதில் என்னிடத்தில் சண்டே கிளாஸ் எடுத்த பிள்ளை. எங்கள் வீட்டில் எல்லோரும் அவளை பார்க்க போக வேண்டான்றாங்க. இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கேன், திரும்ப நீ வெளியே போய் பார்க்க வேண்டாம், உள்ளேயும் கூப்பிட வேண்டான்றாங்க. நான் சொன்னேன், வெளியே ஒரு சேர் போட்டுட்டு தூரமாக நின்று பேசி அனுப்பி விட்டுறேன். ஒரு இந்து பிள்ளை எதுக்காக வந்திருக்காளோ தெரியலையே, கொஞ்சம் பா அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டுட்டு அவளோடு கூட பேசினேன். மிகுந்த கண்ணீரோடு வந்தாள். அவளுக்கு நரகத்துக்குள்ளே போகிறது மாதிரி ஒரு கனவு வந்து மிகவும் பயந்து விட்டாள். 3 மாதமாக மன அழுத்தத்துக்குள்ளேயே இருந்தாளாம். அப்போது தான் அவளுக்குள்ளே ஒரு உள்ளுணர்வு, பியூலா ஆண்டிகிட்ட போய் பார்க்கலாமே என்று சொல்லி அவளுக்கு மரித்து போய் விடுவேனோ என்ற ஒரு பயம். நான் உடனே அவளுக்கு அழகாய் நற்செய்தியை சொல்லி ஜெபித்த போது அசுத்த ஆவி, அவளை தொல்லைப்படுத்தியிருந்த அசுத்த ஆவி விலகியது. அந்த மகள் ஆனந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டாள். பெரிய சந்தோஷம் உள்ளத்தில். அதுக்கு பிறகு ரொம்ப ரெகுலராக எல்லா ஜபத்துக்கும் வர ஆரம்பித்தா. ஞான ஸ்நானம் பெற்றாள். இன்றைக்கு எங்களோடு இணைந்து ஊழியம் செய்கிற அருமையான ஒரு ஊழியக்கார மகளாக இருக்கிறாள். அன்பானவர்களே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். இந்த உலகம் முழுவதையும் மனுஷன் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று வசனம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, உலகம் முழுசும் சேர்ந்தா கூட ஒரு ஆத்துமாவுடைய விலைக்கு ஈடாகாது. கோடி கோடியாய் மறித்து கொண்டிருக்கிறாங்க. நித்திய நரகத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஒரு ஆத்துமாவை கர்த்தரிடம் திருப்ப முடியுமே. உங்கள் ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறீங்களா? உங்கள் தெருவில் உள்ளவங்களுக்காக, உங்கள் பட்டணத்தில் உள்ளவங்களுக்காக, நம்ம தேசத்தில் உள்ளவங்களுக்காக பரிதபித்து ஜெபித்து சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வோமா? அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, எத்தனையோ ஆத்துமாக்கள் எங்களை சூழ ஆண்டவரே கண்ணீரோடும் காயங்களோடும் வேதனைகளோடு இருக்கிறாங்கப்பா. இந்த இயேசுவின் அன்பை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் வாழ்வில் இழந்த நன்மை கேடாய் இன்றைய நாட்களில் உழைப்பேனே. நீ தந்த ஈவு வரங்கள் யாவும் உம் பணி சிறந்திட முற்றும் தந்தே. நீ தந்த ஈவு வரங்கள் யாவும்
அனைத்தும் கிறிஸ்துவுக்கே